மக்களே, என்ன ஆச்சுன்னா ஒரு விஷயத்த நம்ம இந்திய கவர்மெண்ட் பண்ணிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்ஜிடிவி ஹெச்டி பிளஸ் தோழர்களுக்கு மிகப்பெரிய துயரமான சம்பவம்னு அவங்க ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காங்க. உண்மையாவே இது துயரமான சம்பவமான்னு பாத்தீங்கன்னா துயரமான சம்பவம் கிடையாது. சின்ன பசங்களுக்கும் எதிர்காலத்துல பிறக்க போற குழந்தைங்களுக்கும் இன்னும் சில ஆண்களுக்கோ பெண்களுக்குமே இது சிறந்த விஷயம்தான். ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த நம்ம இந்திய அரசாங்கம் பண்ணிருக்கு. இது எல்ஜிடிவி தோழர்களுக்கு பிடிக்காததன் காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் அவங்க நினைச்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டு அதுதான் உண்மை, அதுதான் வரலாறு, அதுதான் மனித குலத்துக்கு தேவையானதுன்னு ஒரு உருட்டை உருட்டிட்டு இருந்தாங்க. அந்த உருட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு வேலையைத்தான் நம்ம இந்திய அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம எல்ஜிடிவி எஸ்டி பிளஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். அது சம்பந்தமா ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அதுல முக்கியமான வீடியோ இதுதான். இந்த வீடியோவை நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, பழங்காலத்துல இருந்தே இந்த எல்ஜிடிவி சமூகம் இருக்கு, அது எல்லாருமே அங்கீகரிச்சுட்டாங்க, எல்லா நாகரிகமும் அதை ஏத்துக்கிட்டு அவங்கள வாழ வச்சாங்க, அவங்களை இது மாதிரி பண்ணாங்க அது மாதிரி பண்ணாங்கன்னு உருட்டப்பட்ட உருட்டு கதைகள் எல்லாத்தையுமே உண்மையா பொய்யான்னு தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பாருங்க. நீங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, எல்ஜிடிவி எஸ்டி பிளஸ் என்பது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்தே இருக்கு, ஆனா அதுக்கு அவங்க பெயர் வைக்காம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் தவறு. அந்த காலத்துல இது மாதிரியான ஆட்களை என்ன பண்ணிருப்பாங்க, எது மாதிரி நடத்தினாங்கன்றத நான் இந்த வீடியோல சொன்னேன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நவீன எல்ஜிடிவி எஸ்டி பிளஸ் மூமெண்ட்டை யார் உருவாக்குனதுன்னு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. ஆனா யாருமே உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம கெவின் ப்ரோ கூட எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கால தான் இது 1960களில் ஆரம்பிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் அதுவும் தவறு. சரியா 150 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிறக்கும் போதே ஒருத்தன் ஹோமோசெக்சுவலா பிறந்தான்ற ஒரு எந்த குறிப்புமே எங்கேயுமே எந்த ஒரு வரலாற்று பதிவுலையுமே கிடையவே கிடையாது. எந்த ஒரு நாகரிகத்திலையுமே இதை பத்தி பேசணும் கிடையாது. ஆனா இது முதல் முறையா எங்க பரவலா பேசப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல பிறந்த கார்ல் ஹென்ரிச் ஓல்ரிச் இவர் தான் முதலா இந்த வேலையை ஆரம்பிக்கிறார். இவர் தான் என்ன சொன்னார்னா, பிறக்கும் போதே எஸ்எஸ்ஏ அதாவது சேம் செக்ஷுவல் அட்ராக்ஷன் கொண்ட மனிதர்கள் உருவாகி விடுகிறார்கள்னு ஒரு கதையை ஜெர்மன்ல இவர் உருவாக்கி விட்டாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு லாயர், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அதுவும் இல்லாம ஒரு குழந்தை தடவி. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை தடவியோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த குழந்தை தடவி எதை பத்தி யோசிப்பான்? இந்த குழந்தை தடவி எதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பான்? இந்த குழந்தை தடவி செய்யக்கூடிய தப்பு எல்லாத்தையுமே லீகலைஸ் பண்ணணும்னு நினைச்சு இவன் என்ன பண்ணான்னா, இது மாதிரி பிறக்கும் போதே நிறைய நபர்கள் எஸ்எஸ்ஏவோடு பிறக்கிறார்கள்னு ஒரு கதையை அவிழ்த்து விட்டான். ஏன்னா இவன் குழந்தைகளை தடவணும் இல்லையா, அதுக்காக. இவன் இதனால என்ன பண்றான், ஜெர்மன் அரசாங்கத்துக்கிட்ட போய் நீங்க இது மாதிரி ஓரின சேர்க்கையாளர்களை தண்டிக்க கூடாது, இதெல்லாம் தவறான விஷயம், இது பிறக்கும் போதே அறிவியல் ரீதியா அப்படி இருக்குன்னு அறிவியலாளனா இல்லாத ஒருத்தன் இந்த கதையை ஆரம்பிச்சு வச்சிருக்கான். ஜெர்மன் அரசாங்கம் அதை கேட்கவே இல்லை. இவனை விட்டுறாங்க, எதை உளறிட்டு போடான்னு விட்டுறாங்க. ஆனா இவனை பின்பற்றக்கூடிய பைத்தியக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, எப்படி சேகுவேரா, மாவோ, ஜோசப் ஸ்டாலின்னு கொடூரமான சைக்கோக்களை, பொம்பளை பொறுக்கிகளை பின்பற்றிட்டு இருக்க ஏகப்பட்ட பேர் இன்னும் இருக்காங்க இல்லையா, நம்மளை சுத்தியே இருக்காங்க இல்லையா, இதோ நம்ம மாத்தூர் சத்யா. அது மாதிரி இவரை பின்பற்றக்கூடிய ஆட்களும் அந்த காலத்துல இருந்தாங்க. அதுல மிக முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் மேக்னஸ் ஹெர்ட்ஸ்ஃபீல்ட். இவர் ஒரு பார்ன் யூதர். 1895ல ஓல்ரிச் இறந்து போயிடுறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய சீடரா இருக்கக்கூடிய இந்த மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, இவருடைய வழியை பின்பற்றி 2 விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒண்ணு, ஜெர்மன்ல குழந்தை தடவும் முறைய லீகலைஸ் ஆக்கணும்ன்றாரு. இன்னொன்னு, இது மாதிரி ஹோமோசெக்சுவல் என்ற முறையை கண்டிப்பா சட்டமாகவே இயற்றி அதை கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறாரு. ஏன்னா இதுதான் அவருடைய முன்னோரான இந்த ஓல்ரிச் டிசைட் பண்ணியிருந்தாரு. அதையே இவரும் ஃபாலோ பண்ணி இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு 1895 இவர் என்ன பண்றாருன்னா, எஸ்எஸ்சின்னு ஒண்ணு உருவாக்குறாரு, சயின்டிபிக் ஹியூமனிடேரியன் கமிட்டி. இதன் மூலமா தான் இந்த 2 வேலையையும் பார்க்கணும்னு அவர் முடிவு பண்ணாரு. அதுல முன்னாடி வார்த்தையை பாத்தீங்கன்னா சயின்டிபிக்னு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவியல் ரீதியா சொல்லிட்டா இந்த மக்கள் நம்பிடுவாங்கன்ற ஒரு விஷயம் இப்ப வரைக்குமே எல்லார்கிட்டயுமே பரவலா இருந்துட்டு வருது. இப்ப வரைக்குமே இந்த வார்த்தை யார் அதிகமா பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பகுத்தறிவா பேசுவாங்க இல்லையா, அவங்க எப்பவுமே அறிவியல் ரீதியா உனக்கு எதுவுமே தெரியாது, அறிவியலே இதை சொல்லிடுச்சுன்னு இவங்க இந்த கதையை சொல்லிட்டு வருவாங்க. அத மாதிரிதான் ஆரம்பத்திலேயே மக்களை முட்டாளாக்க மேக்னஸ் முடிவு பண்ணி ஜெர்மன் மக்களை முட்டாளாக்க ஆரம்பிச்சார். அந்த விஷயத்துல இவர் முதல் பண்ணது என்னன்னா, செக்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை தொடங்குறாரு. எங்க? பெர்லின்ல. பெர்லின் தான் முதல் முறையா இந்த உலகத்திலேயே செக்ஸ் ரிசர்ச்காக இன்ஸ்டிடியூட் உருவாக்கப்பட்ட ஒரு இடம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க 1947 யூஎஸ்ல ஆல்ஃபிரட் தான் இதை உருவாக்குனாருன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அது தவறு. அதுக்கு முன்னாடியே ஆல்ஃபிரடோடைய ப்ரெடிசஸர் தான் இந்த
மேக்னஸ். இவர் தான் முதல் முறையா இந்த செக்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டையே இந்த உலகத்திலேயே முதல் முறையா உருவாக்குனது இவர் தான். அதுவும் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த SSAவுக்காக தான். அதாவது ஓரின சேர்க்கையாளர்களுக்காகவும் இந்த LGTB ST+னா என்னன்னு முதல் முறையா அதை பத்தி விரிவா பயங்கரமா பேசினது இவர் மட்டும்தான். இவர் தான் இப்ப நாம பாக்குற LGTB ST+, Q+, A+, G+, B+, இருக்கு இல்லையா, இந்த வகை எல்லாத்தையுமே உருவாக்குன மூலத்தந்தை இவர் தான். இவருக்கு முன்னாடி இருந்த இவருடைய முன்னோர் உல்ரிச், இவர் கூட அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல. ஆனா இவருக்கு அடுத்து வந்த இவருடைய சீடர் இது எல்லாத்தையுமே விரிவா தெளிவா பண்ணிட்டார். இந்த உல்ரிச்சுடைய பாதையை ஃபாலோ பண்ணதுல 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் மேக்னஸ், இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா அடால்ஃப் பிராண்ட். மேக்னஸை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ஹோமோஸ் தான் ஒரு முடிவு பண்ண ஆள். இந்த அடால்ஃப் பிராண்ட் என்ன பண்ணாருன்னா, ஆண்கள் தான் ஹைப்பர் மேஸ்குலின் கொண்டவங்க, பெண்கள் தான், அதனால ஆண்களை பெண்களை ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, ஆண்கள் கூட என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆண்கள் சின்ன பசங்களோட எது வேணா பண்ணலாம், அதாவது ஹைப்பர் மேஸ்குலின் இருக்கிறதால அவங்க சின்ன பசங்க கூட எந்த மாதிரி வேணா உறவு வச்சுக்கலான்னு இந்த தற்குறி இப்படி ஒரு பக்கம் தெரிய ஆரம்பிச்சான். ஆக மொத்தத்துல இந்த உல்ரிச்சுடைய ஃபாலோவர்ஸா இருக்கக்கூடிய இந்த 2 பேருமே 2 ஃபேக்ஷனை உருவாக்கி இவங்க LGTB ST+ எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்த ஆரம்பிச்சாங்க. அதுலயும் அடால்ஃப் பிராண்ட் என்ன பண்ணானா, சின்ன பசங்க, அதாவது சின்ன ஆண் பிள்ளைகளுடைய போட்டோஸை மட்டும் ட்ரெஸ்ஸே இல்லாம இவன் நூட் போட்டோஸை மேகசீனா போட்டு பப்ளிஷ் பண்ணவே ஆரம்பிச்சான். அதை வெய்மர் ரிபப்ளிக்ல 1,50,000 பேர் வாங்கி படிக்கிற அளவுக்கு அந்த காலகட்டத்துல ஜெர்மன் இருந்துச்சு. இதை பார்த்த ஜெர்மன் அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சுன்னா, அடால்ஃப் பிராண்டை தூக்கி உள்ள போட்டாங்க. நீ குழந்தைகளை வச்சு ஆபாச வேலைகளை பார்த்துட்டு இருக்க, அதனால நீ ஜெயில இருக்கணும்னு இவரை பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. இப்படி இருந்த ஜெர்மன்ல இங்க இருந்து எப்படி அமெரிக்காவுக்கு இந்த LGTB ST+ நோய் தோற்றுச்சு, எப்படி 1947 ஆல்பர்ட் கின்ஸ்லே இந்த செக்ஸ் இன்ஸ்டிடியூட்டை ஆரம்பிச்சாரு, இதை பத்தி எல்லாம் நாம தனி வீடியோல பார்ப்போம். இப்ப நாம இந்தியாவில கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை பத்தி பார்ப்போம். 2019 இவங்களுக்கு, அதாவது இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு உரிமை இருந்தது. ஆனா இப்போ அந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. உண்மையாலே அந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த சட்டத்துடைய பேர் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட். இதன் மூலமா இவங்களுக்கு என்ன மாத்திருக்காங்க. இந்த சட்டத்தை 2019 கொண்டு வந்தாங்க. 2019 கொண்டு வந்த இந்த சட்டத்துக்கு இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமா சிலதை இவங்க மாத்திருக்காங்க. அது என்ன மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 2019 பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பிறக்கும் போதே ஆண் பெண் இந்த 2 பாலினத்திலையும் இல்ல அப்படின்னு இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நினைச்சா அவங்க எதுக்குள்ள வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர், டிரான்ஸ்மென், டிரான்ஸ்விமன், குயர், ஹிஜ்ரா, அரவாணி, இது மாதிரி LGTB ST+ எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குள்ளயும் இவங்க வருவாங்கன்னு 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தின் மூலமா இவங்க மிகப்பெரிய டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 2019 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்துல மிக முக்கியமான மற்றும் பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் தன்னை என்னவா உணர்றாரு, அதாவது என்னவா ஃபீல் பண்றாங்களோ அதை அவங்க அப்படியே வெளிப்படையா சொல்லலாம். அதுக்கு ஆதாரமும் தேவையில்லை, அதாவது மெடிக்கல் ப்ரூஃபும் தேவையில்லை, அரசு அங்கீகாரமும் தேவையில்லை. யார் வேணா தன்னை என்னவா வேணா நினைச்சு எப்படி வேணா இவங்க வெளிப்படையா சொல்லலாம். அதுக்கு எந்த வித ஆதாரமும் தேவையில்லை, அங்கீகாரமும் தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் ஆணா இருக்கேன், பிறக்கும் போதே என்ன ஆண் அசைன் பண்ணிட்டாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன ஒரு நாயாவோ ஆடாவோ நினைக்கிறேன். அதனால நான் என்ன பண்றேன், நான் நாயின்னு எல்லார்கிட்டையும் சொல்றேன். ஆனா நீங்க ஏத்துக்க வேணும் அவசியமே கிடையாது. நீங்க ஏத்துக்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அரசாங்கம் இதை ஏத்துக்கும். கவர்மெண்டோடைய ப்ரூஃப் தேவையில்லை, மெடிக்கல் ப்ரூஃபும் தேவையில்லை, சட்டப்படி இது செல்லும். இதைத்தான் 2019ஆம் ஆண்டின் சட்டம் சொல்லுது. இந்த 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி யார் வேணா தன்னை எது வேணா சொல்லிக்கலாம். அதை வச்சு ஏகப்பட்ட மிஸ்யூஸ் நடக்கும், ஏகப்பட்ட தவறுகள் நடக்கும். அதனால அதை எப்படி நம்மளால தடுக்க முடியும்னே அதுக்குன்னு ஒரு தனி வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது சரி வராதுன்னுட்டு 2026ல சில முக்கியமான அம்சங்களை கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்ப இருக்க ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க, LGTB ST+ இருக்கவங்க கூட அந்த அளவுக்கு அழல. ஆனா இந்த நவீன பெண்ணியம் பேசுறவங்கள தற்கொலைன்னு சொல்லுவேன் இல்லையா, 100% தற்கொலைங்க தான் அதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு இதனால வரக்கூடிய விளைவும் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பும் என்னன்னு துளியுமே தெரியல. துளியுமே தெரியாத இனம் எந்த இனம்னு பாத்தீங்கன்னா
பெண்ணினம். சுத்தமா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இது அதிகரிச்சதுன்னா இந்த எல்ஜிடிவி எஸ்டி பிளஸ் அதிகரிக்க பெண்களுடைய ஐடென்டிட்டி மொத்தமா அழிக்கப்படும். அதுதான் மிகப்பெரிய கோர் அஜெண்டான்னே இந்த தற்கொலைகளுக்கு தெரியாம எல்ஜிடிவி எஸ்டி பிளஸா இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் டோச் வீட்டுன்னு வர இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹாட்டின் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா 2026 கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் என்ன சொல்லுதுன்னா இத தூக்கி அப்படியே குப்பையில போடுது. இந்த 2026 கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தத்தின்படி 2 விஷயம் பண்ணிருக்காங்க. ஒண்ணு, இந்த டெபினிஷனை நேரோ பண்ணிட்டாங்க. எல்ஜிடிவி எஸ்டி பிளஸ்னா என்ன, டிரான்ஸ்ஜெண்டர்னா யாரு. டிரான்ஸ்ஜெண்டர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் வேரியேஷன் உள்ளவங்க, அதுக்கடுத்து ட்ரெடிஷனல் கம்யூனிட்டிஸ்ல இருக்கவங்க தான் இதுக்குள்ள வருவாங்க. அப்புறம் உங்களை நீங்க செல்ஃபா எது வேணா உணர்ந்தாலும் பரவாயில்லை, உங்களை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க உங்களை நாயாவோ பூனையாவோ புலியாவோ சிங்கமாவோ பன்னியாவோ கோழியாவோ எதுவா வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா அதை எங்களால அங்கீகரிக்க முடியாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க உங்களை என்னவா சொல்றீங்களோ அது உண்மைதான்றது நிரூபிக்க மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும். மெடிக்கல் சர்டிபிகேட்டை தாண்டி ரெண்டாவது விஷயம் அரசாங்க அங்கீகாரமும் அரசாங்க உத்தரவும் வேணும். இந்த ரெண்டும் இருந்தாதான் உங்களை நீங்க என்னவா சொல்றீங்களோ அதுவாக இருப்பீர்கள்னு 2வது திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து செல்ஃப் ஐடென்டிட்டியவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க உங்களை என்னவா வேணா நினைச்சுக்கோங்க, தன்னந்தனியா இது வேணா நினைச்சு வாழ்ந்துக்கோங்க, கொடியை தூக்கிட்டு ரோட்ல போங்க, ஆனா நீங்க உங்களை என்னவா சொல்றீங்களோ சட்ட ரீதியா அது கிடையாது. அதை நீங்க ப்ரூஃப் பண்ணணும்னு கொண்டு வந்ததுதான் இந்த 2வது திருத்தம். இந்த சீர்திருத்தத்துல 3வது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது வலுக்கட்டாயமா அவங்களுடைய பாலினத்தை மாத்தினா அவங்களுக்கு 15 வருட கடுங்காவல் தண்டனை, அதாவது 10 to 15 வருட கடுங்காவல் தண்டனை. குழந்தைகளுடைய பாலினத்தை வலுக்கட்டாயமா மாத்தினா லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட். அதே மாதிரி பாலினம் மாறினவங்களை ஃபோர்ஸ் பண்ணி பிச்சை எடுக்க வச்சா 5 to 10 வருட கடுங்காவல் தண்டனை. இதன் மூலமா யாராலையுமே எந்த வித தவறையுமே செய்யவே முடியாத திருட்டுத்தனமா. இதனாலதான் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீர்திருத்தத்தின் மூலமா 2019 யாரு வேணா எது வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், அவங்கள சட்டம் கண்டுக்காதுன்னு இருந்த நிலைமைய இப்போ இவங்க ப்ரொடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் இந்த 2த்தையும் சேர்த்து இந்த சீர்திருத்தத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துதான் எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த எல்ஜிடிவி எஸ்டி பிளஸ் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏன் கொந்தளிக்கணும்? இது உங்களுக்கு பாதுகாப்பு தானே. இதனால உங்களுடைய ஐடென்டிட்டி எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே நீங்க உங்களை அரசு அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி அரசு உங்களை அங்கீகரிச்சு பாதுகாக்கிற வழியை தான் பாக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இல்ல இது பாதுகாப்பு இல்லைன்னு அழுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இதன் மூலமா நடக்கிற எக்ஸ்ப்ளாய்டேஷனை இவங்க தடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கே இதன் மூலமா என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது, என்ன மாதிரியான அபியூசஸ் நடக்குதுன்னு சுத்தமா தெரியல. ஏன்னா இந்த எல்ஜிடிவி எஸ்டி பிளஸ் அங்க இருந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஐரோப்பால இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால இவங்களுக்கு இதோடைய கோர் நோக்கம் என்னன்னு தெரியவே தெரியாது. அந்த காரணத்தால இங்க இருக்க எல்ஜிடிவி எஸ்டி பிளஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயமும் புரியாம தக்கன்னு குதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா 2026 சட்டம் இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன், குறிப்பா குழந்தைகளுக்கு ப்ரொடெக்ஷன். அந்த வகையில ஏசப்பா சிவனே எல்லாருக்குமே நன்றின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சட்டம் இந்தியாவில் எப்படி ஒரு சட்டம் வருமானு நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா ஐரோப்பா, அமெரிக்கா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் கட்டமா நாசமா போனது இந்த எல்ஜிடிவி எஸ்டி பிளஸால தான் இந்த நாடுகள் நாசமா போச்சு. அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட ஃபெமினிசம் இந்த எல்ஜிடிவி எஸ்டி பிளஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் இதுவும் அந்த நிலைமையை அடைஞ்சிரும் தான் நினைச்சேன். ஆனா எப்படின்னே தெரியல, எந்த தெய்வத்தோடைய அருளோ தெரியல, இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைகளை பெற்றவங்களுக்கு இது மிகப்பெரிய வரம். இந்த சட்டத்தை பார்த்துட்டு அழுதது யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் குரூப். அதுவும் இல்லாம எல்ஜிடிவி கம்யூனிட்டியில இருக்கவங்க அழுவாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு பெரிய தாக்கம் பாதிப்புன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஃபெமினிசம் குரூப், அதையும் தாண்டி கல்யாணமே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தனியாகவே இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். அதே மாதிரி இன்னொரு குரூப், சில ஆண்கள் சிம் பண்ணக்கூடிய தற்கொலைகள் இந்த மாதிரி கொடி பிடிச்சு சுத்துறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அநியாயம். அந்த நாடை பாத்தியா, அவங்க எவ்வளவு சுதந்திரம் தராங்க, இந்த நாடை பாத்தியா அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சினிஸ்டர் அஜெண்டாவை பத்தி துளியும் தெரியாத தற்கொலைகள் தான் இந்த லிஸ்ட்ல. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வருவாங்க. இந்த சட்டத்தின் மூலமா குழந்தைய பெற்ற அத்தனை பேருக்குமே அவ்வளவு நன்மைகள். ஏன்னா உங்க பசங்களுடைய மனசை ஸ்கூல்ல மாத்த மாட்டாங்க, வேலையில மாத்த மாட்டாங்க.
எங்கேயுமே இது மாதிரியான எஜுகேஷனை சொல்லி மாற்றக்கூடிய வேலை கிடையவே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் சின்ன குழந்தைகளுடைய பால்வாடி இங்க இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தைகள் போகக்கூடிய இடத்துல அப்போத்துல இருந்தே ஆரம்பிச்சதுதான் இந்த விஷயம். சின்ன வயசுல இருந்தே இவனுங்க இந்த விஷயத்த புகுத்தி இப்போ அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தழுதலைகள் பலதை உருவாக்கி வச்சிருக்குங்க. அந்த மாதிரியான விஷயம் இங்க நமக்கு நடக்காதுன்றத இந்த சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த சட்டம் நல்லதா கெட்டதா, இதுல எது உங்களுக்கு தோணுதுன்றத காமெண்ட் பண்ணுங்க. Until we meet again.